ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிசன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து முருங்கீரை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு முருங்கீரை. நான் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு முருங்கீரையை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த முருங்கீரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு, நசுக்குன பூண்டு 2, காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன், துருவின தேங்காய், கருவேப்பிலை, அதுக்கு அடுத்ததாக சாப் பண்ண சின்ன வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேன் வந்து கடாயில் வச்சுக்கோங்க. பேன் வந்து நல்லா ஓரளவுக்கு சூடட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேன் ஓரளவுக்கு நல்லாவே சுட்டுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக வந்துட்டு நம்ம வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து வந்து சேர்த்துடலாம். இது மூணுத்தையும் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணோன்னா வந்து கருகி போயிடும். இப்போ அடுத்ததாக நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு வந்து சேர்த்துடலாம். இதை வந்துட்டு நம்ம ஸ்லைட்டாக வதக்கிக்கலாம். அப்போ தான் இதோட பச்சை வாசனை வந்து போகும். இந்த பூண்டு வந்துட்டு வதக்கவே வந்துட்டு நம்ம வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம். அதோட வந்துட்டு தேங்காவும் வந்து சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நான் தேங்காய் வந்துட்டு ஏன் வந்து இப்போவே ஆட் பண்ணேன்னா, இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு நல்லா ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் வந்து நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. பட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி போட்டால் வந்துட்டு பிடிக்கும், நல்லாவும் இருக்கும்னு சொல்லி நான் வந்து இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் தேங்காய் வந்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. கீரையை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். நான் வாஷ் பண்ணிட்டேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்து பேனில் வந்து சேர்த்துருவேன். வாங்க பார்க்கலாம். நல்லா கீரையை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம், சும்மா லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கிற நம்ம போட்டிருக்க எண்ணெய், காரம் எல்லாம் வந்துட்டு இதில் வந்து சேரும். இந்த மாதிரி சும்மா லைட்டாக வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு தட்டு மூடி வச்சா போதும். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணனா வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து அலசி வச்சுருப்பீங்க. இதில் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணும் போது வந்துட்டு தண்ணியெல்லாம் வந்து சுருண்டி இழுத்துப்போம். சப்போஸ் வந்து தண்ணி வந்து பத்தலைன்னா வந்து நீங்கள் கொஞ்சோண்டு வந்து தண்ணி உங்கள் கையில் எடுத்து லைட்டாக கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு வந்துட்டு கொஞ்சோண்டு போட்டாலே போதும், நிறைய வந்து போட்டோன்னா கரைச்சி போயிடும். அதனால் நான் கொஞ்சோண்டு வந்து உப்பு வந்து போடுறேன். இப்போ உப்பு போட்டிருக்கோம். இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா இடமும் வந்து கரெக்டாக சரி சமமாக வந்து பரவும்.
இப்போ இந்த கீரையை வந்து நம்ம மூடிடலாம். மெயின் விஷயம் என்னென்னா வந்துட்டு அடுப்பு வந்துட்டு எப்போவுமே வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஜாஸ்தி போயிட்டு நீங்கள் கம்மி இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வந்துட்டு கீரை வந்து கருகி போயிடும். அதனால வந்துட்டு சிம்மில் வந்துட்டு இருக்கணும். இப்போ இந்த கீரையை வந்துட்டு நம்ம 3 to 4 minutes வந்துட்டு தட்டை மூடி வந்து வேக வச்சிடலாம்.